Dear subscriber and viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நான் என்ன எடுக்க போறேன்னா complication of care பத்தி எடுக்க போறோம். Icd-10-cm உடைய conversions உடைய 12th part இது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட்ஸ்ல நிறைய பேசிக் சொல்லி கொடுத்துருக்கேன். சீக்வலா என்னது, அன்ஸ்பெசிஃபைட் கோடு, அன்லிஸ்டட் கோடு, காம்பினேஷன் கோடு, அக்யூட்டும் க்ரானிக் கண்டிஷனாக என்ன கொடுத்துருந்தா என்ன கண்டிஷனை கொடுக்கணும், சீக்வன்சிங் என்ன, இந்த மாதிரி பேசிக் ஐசிடியோட பேசிக் பற்றி சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு பேசிக் நல்லா தெரிஞ்சாதான் நம்மளுடைய சாப்டர் கைடன்ஸ் போகும்போது இன்னமும் ஈஸியாக புரியும். 100% கரெக்டான ஆன்சரை எடுக்க முடியும். ஸோ அதனால் ஐசிடியாக இருந்தாலும் சிபிடியாக இருந்தாலும் பேஸ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. டவுட் இல்லைனாலும் பார்த்து காதில் வாங்கிக்கோங்க. ஸோ ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். அது நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் குக் பண்ணும்போதோ இல்லை ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போதோ இல்லைனா ஜஸ்ட் வாக்கிங் போகும்போதோ ட்ராவல் பண்ணும்போதோ இந்த டைமில் நீங்கள் ஹெட்செட்டை போட்டு ஜஸ்ட் நான் அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கு நோட்டு வேணாம், பென்னு வேணாம், புக்கு வேண்டாம். ஜஸ்ட் அந்த பாயிண்ட் அக்யூட் க்ரானிக் கண்டிஷன் தான் என்ன பண்ணணும் அது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ அதுக்கு நம்ம ஷார்ட்ஸாக தான் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய இன்ஸ்டிடியூட்டில் உங்களுக்கு ஷார்ட்ஸ் டேர்ம்ஸ் கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ யூடியூப்பில் வரவங்க நல்லாவே தெரியும், ஆல்ரெடி இன்ஸ்டிடியூட்லேயோ அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் வருவாங்க. ஸோ அவங்களுக்காகவே பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இருக்குது, 1 day கோர்ஸ் இருக்குது. 1 டேவில் அப்படி என்ன நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னாக்கா, 1 டேவில் நிறைய கற்றுக்க முடியும். நான் அந்த 5 minutesல ஒரு பாயிண்ட்டு கொடுக்கணுன்னா 1 hour நான் இப்போ எத்தனை பாயிண்ட்டு நான் சொல்லிக் கொடுக்க முடியும்? ஸோ கண்டிப்பாக முடியும். அதனால் நம்மளுக்கு 1 day கோர்ஸில் பர்டிகுலர் 5 hours 6 hours அப்படின்னா அந்த 6 ஹவர்ஸில் சிபிசிக்கு தேவையான சாப்டர் வைஸ் கோடிங் கைட்லைன்ஸ் கவர் ஆகும். ஸோ அதே மாதிரியே தான் 3 hours கோர்ஸும் 3 hours கோர்ஸா அப்படின்னா என்ன 3 hours கோர்ஸு 3 hours கோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு கைட்லைன்ஸ் எல்லாம் தெரியுது, எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் என்னால் டைமுக்குள்ளே மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கான கோர்ஸ் தான் 3 hours கோர்ஸு. ஸோ அவங்களுக்கு எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ஸோ என்ன லைவாகவே அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும், 1 minute 2 minutes எப்படி ஒரு கொஷினை சால்வ் பண்ணணும், அனட்டமி மெடிக்கல் டேர்ம்ஸு, ப்ரொசீஜர் ரிலேட்டட், அப்ரிவேஷன், இது எல்லாம் புக்கிலேருந்து எப்படி கண்டுபிடிக்கணும், இது எல்லாமே தான் டிப்ஸு. ஸோ இந்த டிப்ஸ் தான் இந்த 3 hours கவர் ஆகுது. ப்ளஸ் சிபிடி ஃபுல் சிபிடி எனக்கு தரவாக தெரியணும் அப்படின்னா சிபிடி தனியாக கோர்ஸ் இருக்குது. சிபிடி எல்லாம் தெரியும் எனக்கு ஐசிடி வேணும்னா ஐசிடிக்கும் தனியாக கோர்ஸ். ஸோ உங்களுக்கு நாலேஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்கோ எல்லாமே நான் எடுப்பேன். ஸோ அது போக மெட்டீரியல்ஸும் நிறையா இருக்குது. இந்த மெட்டீரியல்ஸ் எதுக்காக அப்படின்னாக்கா சிபிசியில் நம்மளுக்கு 90% நான் கொடுக்குற மெட்டீரியல்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஈஸியாக பாஸ் ஆகிடும். நம்ம என்ன தான் விழுந்து படித்தாலும் புதுசாக நம்மளுக்கு தெரியாத கொஷின்ஸ் தான் என்ன பண்ணுறது. அப்போ அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த கொஷின்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னாக்கா கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சீக்ரெட் கொஷின்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ ஓகே, நம்ம கோர்ஸை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம மெயின் டாபிக் வரலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேர் எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆல்னு கொடுத்தீங்கன்னா என்னோடய ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். காம்ப்ளிகேஷன் ஆஃப் கேர் கோட் அசைன்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ப்ரொவைடரோடைய டாக்குமெண்டேஷன் ரிலேஷன்ஷிப். ஸோ எப்போ நம்ம காம்ப்ளிகேஷன் கோடு எடுப்போம்னா நம்மளாம் அசியூம் பண்ணிக்கக்கூடாது, இந்த கண்டிஷனால தான் இந்த கண்டிஷன் வந்திருக்கு, அப்போ காம்ப்ளிகேஷனில் போய் தான் எடுக்கணும். காம்ப்ளிகேஷன் மட்டும் ஸ்பெஷல் கைட்லைன்ஸ். ஸோ டாக்டருடைய டாக்குமெண்டேஷன் இல்லாமல், டாக்டருடைய ரிலேஷன்ஷிப் இல்லாமல், காஷல் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் நம்ம ஒரு காம்பினேஷன் கூட செலக்ட் பண்ணக்கூடாது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். டாக்டருடைய டாக்குமெண்டேஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா இந்த பர்டிகுலர் கண்டிஷன் இந்த கண்டிஷனால தான் வந்திருக்குன்ற ஒரு டாக்குமெண்டேஷன் டாக்டர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணோம், அந்த சர்ஜரியால் தான் இந்த காம்ப்ளிகேஷன் ஆயிருக்கு அப்படின்னு டாக்டர் டாக்குமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டாக்டருடைய டாக்குமெண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கோட் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ தேர் மஸ்ட் பி காஷுவல் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ப்ரொவைடர் அண்ட் கண்டிஷன். The documentation must support that condition is clinically significant. It is not necessary for provider to explain to the document the terms of complication. The term complicationன்றது டேர்மை வச்சு நம்ம காம்ப்ளிகேஷன் எடுக்கக்கூடாது. டாக்டருக்கும் அந்த கண்டிஷனுக்கும் டாக்டர் சொல்லியிருக்கணும், அந்த கண்டிஷன் இந்த பிரச்சனையால தான் இந்த கண்டிஷன் வந்திருக்கு அப்படின்னு காம்ப்ளிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம காம்ப்ளிகேஷன் கோட் எடுக்க போகிறோம். ஸோ காம்ப்ளிகேஷனில்
காம்ப்ளிகேஷன் டிசிடிஎஸ் லீட் ஆகும். அந்த காம்ப்ளிகேஷன் கோடு தான் நம்ம ப்ரைமரியாக கொடுக்க போகிறோம். அந்த காம்ப்ளிகேஷனால் என்ன பிரச்சனை ஆயிருக்குன்றதை நம்ம செகண்டரியாக கொடுக்க போகிறோம். ஸோ காம்ப்ளிகேஷன் கோட் ஆல்வேஸ் ப்ரைமரி. ஓகே. ஸோ காம்ப்ளிகேஷன் நம்ம வந்து டாக்டரோடைய காஷல் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் நம்ம காம்ப்ளிகேஷன் கோடை கொடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், if the condition alters occurs the surgery of the documentation operative report, then it would be appropriate to report complication code. Query the provider the clarification of if documentation not clear to the relationship between the condition and the care of the procedure. So suppose நம்ம டாக்டர் வந்து டாக்குமெண்ட் பண்ணலை, இந்த கண்டிஷனால தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டாக்குமெண்ட் பண்ணலை அப்படின்னா நம்ம தாராளமாக டாக்டர்கிட்ட குவரி பண்ணலாம். ஸோ டாக்டர் இது ஸோ இது வந்து காம்ப்ளிகேஷனால தான் அப்படின்ட்டு டாக்டர் குவரிக்கு தனி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் மூலமாக தான் டாக்டர்கிட்ட நம்ம குவரி பண்ண முடியும். ஸோ சப்போஸ் டாக்டர் வந்து நம்மளுடைய டாக்குமெண்டேஷன் கிளியராக இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டர்கிட்ட குவரி பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் பேசிக் கைட்லைன்ஸ். ஓகே. ஸோ நம்ம இந்த வீடியோவிலேயே டாக்குமெண்டேஷன் பை கிளினிஷியன்ஸ் அதர் தேன் ப்ரொவைடர். ஸோ ப்ரொவைடரை விட நம்ம நார்மல் கிளினிஷியன்ஸ்லாம் இருக்காங்களா, நர்ஸ் இருக்காங்க, அதர் கிளினிஷியன்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுடைய நோட்லேருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கோடிங்க்கு வந்து யூஸ் பண்ணலான்ற ஒரு பாயிண்ட்டை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ பாடி மாஸ். ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ் பிஎம்ஐ, நம்மளுக்கு ஒபிசிட்டிலாம் இருக்குது இல்லையா, ஒபிசிட்டியில் வந்து பிஎம்ஐ கூட அடிஷ்னலாக கொடுக்கணும். பிஎம்ஐன்றது ஒரு இசட் கோடு. ஸோ அந்த பிஎம்ஐ வந்து டாக்டர் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும்னு இல்லை, டாக்டருடைய ரிப்போர்ட்லேருந்து தான் நம்ம டிஎம்ஐயோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நர்ஸோடைய நோட்லேருந்து கூட நம்ம டிஎம்ஓடைய இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு டிஎம்முக்கு தனியாக கோடு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ப்ரொவைடரோடைய டாக்டரோடைய நோட்லேருந்து எடுக்காமல் ஜஸ்ட் நம்ம கிளினிஷியன்ஸோடைய நோட்லேருந்து இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்தால் போதும் அப்படின்னு எந்தெந்த இன்ஃபர்மேஷன்றது இந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ பிஎம்ஐ, டெப்த் ஆஃப் தி நான் ப்ரெஷர் க்ரானிக் அல்சர், க்ரானிக் அல்சரோடைய டெப்த்து, அந்த டெப்த்துடைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கிளினிஷியன்ஸ்கிட்டேருந்தே நர்ஸோடைய நோட்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம். ப்ரெஷர் அல்சரோடைய ஸ்டேஜஸ், அல்சரோடைய ஸ்டேஜஸும் நம்ம நர்ஸோடைய ரிப்போர்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கோமா ஸ்கேலோட ரிப்போர்ட்டு, NIHSஸோட ஸ்கேலோட ரிப்போர்ட்டு, இதெல்லாம் நம்ம நர்ஸ் தான் பண்ணுவாங்க. நர்ஸ் டாக்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி பிபி, பிஎம்ஐ, இந்த மாதிரி ஸ்கேலு, இது எல்லாம் அவங்களே பிளட் ப்ரெஷர், பிளட் ஆல்கஹால் லெவலு, ஸோ இது இந்த லேட்ராலிட்டி, லெஃப்ட் சைடு இருக்கா, ரைட் சைடு இருக்கா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து நர்ஸ் நோட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம காம்ப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டை நம்ம பார்த்ததுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸில் நம்ம டாக்டர் ரிப்போர்ட் தேவைப்படாதுன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணலாம் ப்ளீஸ் அதை மெயிலுக்கு கமெண்ட் பண்ணால் போதும். மெயில் கமெண்ட்டும் பண்ணலாம், இல்லைனா மெயிலுக்கும் பண்ணலாம், என்னை ஈஸியாகவே ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக அண்டர்ஸ்டாண்டபுளாக நான் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் டைமிங்கோடு உங்களுக்கு கோர்ஸ் எடுப்பேன். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.